ஹலோ ஹாய். நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பையிங் ஆர் செல்லிங் எதையும் மோஸ்ட்லி பண்ணாதீங்க. அண்ட் தென் செல்லிங் வந்து உடனே பண்ணலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகுதா, ப்ராஃபிட் புக்கிங் மேலே போகும். அதுதான் மேலே போயிட்டு அண்ட் தென் கீழே வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இதை வந்து ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்னாவே நடக்கிறதா இருக்குது. சரிங்களா? ஸோ வாங்க 4 ஹவர்ஸில் நம்ம போய் பார்ப்போம் எதுக்கு முடிஞ்சு போனது பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துக்கிச்சு மார்க்கெட்டு. அது நமக்கு ஓகே. சரி, இப்போ வந்து மார்க்கெட் இப்போ அப்சைடு தான் மேலே போகுது. அப்படியே சின்னதாக மேலே போகுது. இப்போ மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட இது வரைக்கும் இருந்த எக்ஸப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அது ரேர் கேஸ் தான். நான் வந்து இதெல்லாம் டிலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இங்கே பாருங்கள், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 56,000 சம்திங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 56,500 சம்திங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது, அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த 4 to 8 ஹவர்ஸில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் செல்லிங் வர மாதிரி இந்த லெவல் 55,000க்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்பி ஒன்ஸ் அகைன் வந்து இந்த ரேஞ்சை வந்து திரும்பி ரீடெஸ்ட் பண்ணும். 1000 to 2000 பாயிண்ட்ஸ் கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து நான் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் உங்களுக்கு வந்து செல்லிங் சிக்னல்ஸ் நான் கொடுத்து வந்தேன் நிறையாவே. ஓகேவா? சரி வாங்க நம்ம எத்திரியம் பார்ப்போம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் நான் முதல்ல சொன்னதாங்க டே மாதிரி தான். ஐ மீன் பிடிசி மாதிரி தான் ஆல்மோஸ்ட். எத்திரியத்தில் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட்டு சொலானா தான் நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக சொல்லணும்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், சொலானா பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக்கர் கொடுத்து வீக்லியில் சொன்னோம். பட் ஆல்மோஸ்ட் இது ஒரு நல்ல விக்கு கொடுத்துட்டு பையிங் ப்ரெஷர் ஹையர் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து எந்த மாதிரி கிரியேட் ஆச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட கன்ஃபார்ம் ஒரு செல்லிங் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி செல்லிங் கிட்ட போகிறோம். ஸோ அகைன் திரும்பி வந்துட்டு அகைன் இப்படி மேலே வந்துட்டு நம்ம அப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு கரண்ட்லி ப்ரொஃபஷனட்டாக வந்து பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா மார்க்கெட்டே எனக்கு அந்த மாதிரி தெரியவும் இல்லை. அண்ட் தென் இஎன்எஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் வீக்லி லெவலில் போனால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இங்கே க்ரியேட் ஆகிருக்குது. நேற்று நான் போட்டு சொல்ல மறந்துட்டேன். சரிங்களா? சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல பையிங் நான் சொல்லியிருந்தேன். மோஸ்ட் பப்ளிக் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல ஒரு பையிங் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இது லாங் டேர்ம்ன்ற மாதிரி இல்லை மினிமம் இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 8 to 9% மேலே இருக்குது. கரெக்டாக சொன்னால் எக்ஸாக்டாக ஐயா இவ்வளோ தூரம். ஸோ இஎன்எஸில் நம்ம ஒரு சின்ன பையிங் ப்ரெஷர் நம்ம பார்க்கலாம். பட் லாங் டேர்ம்னும் போது அங்கே டைம் எடுத்துக்கிட்டோம். எந்தளவுக்கு டைம் எடுத்துக்கோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ்மெண்ட் நடக்கும். வாங்க அடுத்து ஏகேஆர்ஓ. ஏகேஆர்ஓ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி செல்லிங் ஏதாவது நம்ம சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் வந்து செல்லிங் பண்ணியிருக்கிறீங்க இந்த லெவல் கிட்ட. பட் மார்க்கெட் லாஸ்ட்டாக வாலடைல் ஆகிட்டு டவுன்ஃபால் ஆச்சு. சரிங்களா? 4 ஹவர்ஸில் பாருங்களேன், மார்க்கெட் வந்து தெளிவாது. 4 ஹவர்ஸில் நல்லா ஞாபகம் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் இதில் கேண்டில் க்ரியேட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா தெளிவாக தெரிஞ்சது மார்க்கெட் வந்து செல்லிங் ஆக போகுது. இந்த இது ஏகேஆர்ஓ நம்ம கவலைப்படாமல் வந்து மினிமம் வந்து இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். நம்ம மேக்ஸிமம் இந்த டவுன்ஃபாலை வந்து ரீடெஸ்ட் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஏகேஆர்ஓ. சரிங்களா? செல்லிங்க்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிஎன்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து செல்லிங் அண்ட் பையிங் ரெண்டுமே ஆஸ் யூஷுவல் இருக்குது. நான் மோஸ்ட்லி வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னா செல்லிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பட் ஆனால் வீக்லி மந்த்லி ரொம்ப பெரிய செல்லிங்லாம் நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட் சின்னதாக மார்க்கெட் எப்போ வந்து பிடிசி எல்லாமே வந்து பையிங் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம பையிங் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் செல்லிங்கிற மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த ஒரு சின்ன பாயிண்ட் வந்து இங்கே கேப்சர் பண்ண வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஒரு 5% நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பையிங் கொடுத்துருப்பேன். எதுக்காக இதை பையிங் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் டவுட்ஃபுல்லாக இருக்கும். வெரி சிம்பிள் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட்டு வீக்லி கிட்ட லோ டைம் ஃப்ரேம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுறான். ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இது செல்லிங்கில் நடக்கிறதால வந்து ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கும், அது சந்தேகம் இல்லை. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு ஹேமர் டைப் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் இந்த திருப்பி ஃபஸ்ட்டு இந்த லெவலுக்கு கிட்ட வந்துச்சுல, இதுமாதிரி செகண்ட் ரவுண்டு வந்து கீழே இறங்கிக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து நான் ஸ்வெட் வந்து பையிங் கொடுத்த காரணமே அது. இப்போ பையிங் கொடுத்தா ஆல்மோஸ்ட் இது மேலே க்ளோசிங் கொடுத்தனா அது நல்ல பையிங் சைன் தான். ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணலாம் ஸ்வெட்டை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜெக் பார்த்தீங்கன்னா நான் பையிங்க்கு தான் நான் கொடுத்துக்கிறேன் மோஸ்ட்லி. காரணம் ஏன்னா பாருங்கள், இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆச்சுல,
இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. செக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லி லெவலில் மந்த்லி லெவலில் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். காரணம் ஏன்னா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ மட்டும் இது பிரேக் அவுட் கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுக்கு அப் சைடு இருக்குது. அது தெளிவாக தெரியுது. அதனால் வந்து உங்களுக்கு நான் பெரிய லெவலில் கீழே வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் இது லாங் டேர்ம்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம டெலிகிராமில் கொடுத்துருந்தோம். கொடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்பீடாக நடக்குது. ஒரு 4% கிட்ட மேலே ஏறிட்டான், பிரச்சனை இல்லை. நம்ம வெயிட் திரும்ப அகைன் ஒரு சின்ன புல் பேக் வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல கிரிப்டோ தான். நம்ம செக் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். தென் இன்னைக்கான அனலைஸ் முடிஞ்சிச்சு. மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து வால்டைல் நடக்கிறது சகஜம் தான். இந்த டைமில் மேலே போவான், கீழே வருவான். ஸோ நம்ம இதை பார்த்த கிரிப்டோஸை நல்லா பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். யாராவது டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோ, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் தென் பை.